இயேசுவின் பயணத்தில் கூட வீழ்ச்சிகள் என்றால் எமது வாழ்வு மாத்திரம். இயேசுவில் பிரியமானவர்களே, அன்று எமது பாவங்கள் அழுத்திய சுமையால் கால்கள் தடுமாறி விழுந்த இயேசு தன் மெனக்குள்ளத்தை மீட்டு ஒன்றிணைந்த குடும்பமாக மாற்றுவதற்காக மீண்டும் விடுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, யாரையும் அளவிடாது சூழ்ச்சி செய்யும் யூதர்கள் இன்றும் மத்தியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, எமது வாழ்விற்கான இலக்கையை நோக்கி பயணிக்கின்றவர்கள், எமது வாழ்விற்கான தேவைகளை நோக்கி ஓடுகின்ற பொழுது நம் வாழ்வில் வரும் நிகழ்ச்சிகள், இழப்புகள், இடர்கள், துன்பங்கள் நம்மை ஏற்றிவிடும் ஏணி படிகள் என்ற மனநிலையை கொள்ளுவார். தொடர்ந்து நாம் சிந்திக்க அழைப்பது, இயேசு அன்று சிலுவை சுமந்து சென்ற பொழுது அவரை வீழ்த்தியது எனது உடல் பலவீனமா அல்லது எனது பாவச்செயல்களா? நமது அவநம்பிக்கையா, பிடிவாத குணமா, நமது அகங்காரமா? மேலும் நமது நாளை தொடங்குகின்ற பொழுது நமது திட்டம் என்னவாக இருக்கின்றது? பிறரை வீழ்த்துவதா அல்லது கைதூக்கி விடுவதா? பிறரை பழித்துரைப்பதா அல்லது அவர் சார்பாக பேசுவதா? பிறரை மரணோக செய்வதா அல்லது அன்பு செய்வதா?